ஹலோ டியர் 7 days 7 குழம்பு ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு 2 பவுல் நிறைய நம்ம வெள்ளை பூசணி சேர்த்திக்கலாம். ஸோ இந்த வெள்ளை பூசணி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் இதை பாயில் ஆகணும். ஸோ இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இதை வந்துட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். அந்த கேப்பில் நான் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி அண்ட் சீரகம், அது கூடவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் துவரம்பருப்பையும் பச்சரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட மசால் ரெடி. இப்போ வந்துட்டு நான் ஒரு கெட்டி தயிர் 1 கப் நிறைய எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மல் தயிர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது நல்லா கெட்டியாக இருக்கனால நான் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நம்மளோட பூசணிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசால், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பச்சை வாசனை எல்லாமே உங்களுக்கு போயிடும். என்னோடய பவுல் குட்டியாக இருந்தனால நான் வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன். அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட தயிரை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாய், பெருங்காயத்தூள், அவ்வளோதான் நம்மளோட தாளிப்பு ரெடி. இதை அப்படியே நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் அப்படியே கொத்தமல்லி தலை அப்படியே மேலால் தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.